மாறன் சீரியலில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். வீரா வந்து கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க வெற்றிகரமாக. அதே மாதிரி மாறன் வந்து வீரா கிட்ட வந்து காதலை வந்து ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்னு கேட்டோன்னே வீரா வந்து செமையாக பதில் சொல்கிறாங்க. மாறன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோ இப்போ தான் வந்துச்சு, உங்களுக்காக தான் போடுறேன். லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மாப்பிள்ளையை வந்து எல்லோரும் ஏற்றுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே மாறன் வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளை ஏற்றுக்கிட்டால் மட்டும் போகாதில்ல, அவரோட அப்பா வந்து பேசணும்ல அப்படின்னு. ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாப்புல சபையில், அதெல்லாம் அவர்கிட்ட எல்லா விஷயங்களும் பேசிட்டேன், நீ வந்து பேசாமல் ஓரமாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஓ பேசியாச்சா, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னா, என்னம்மா உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டோன்னே பிரியா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி முதல்ல அண்ணா அப்பா 2 பேர்கிட்டையும் சொல்லிடுறேன், நீங்கள் விருப்பப்படுறீங்கன்ட்டு தான் நான் வந்து முதல்ல சம்மதம் சொன்னேன். அந்த மாப்பிள்ளை இப்போ இல்லைங்கிறதுனால இப்போ இன்னொருத்தரை வந்து காட்டுறீங்க. இவர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான், என் ஃப்ரெண்டு தான், அதனால் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போயும் நீங்கள் காட்டுற மாப்பிள்ளையை தான் நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அப்படின்னோடனே சரின்னு சம்மதம் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ராஜா உடனே வந்து பிரியாவை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு கேட்குறாங்க, ஆமாம் இவன் யார், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே, இவன் தானே அந்த தர்மலிங்கத்தோட வந்து பையன் அப்படின்னோடனே, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் வந்து முதல்ல ஆசைப்பட்டேன், அவனை வந்து அந்த குஸ்தி போட்டிக்கு அப்புறமா நான் வந்து அவனை பார்க்கவே இல்லை, இவன் வந்து ரொம்ப நல்ல பையன் தான், எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், முதல்ல வந்து என்னை விரும்புகிறதா சொல்லியிருந்தான், அப்புறம் வந்து மாட்டேன்னு சொன்னதுனால தான் வந்து நானும் வந்து பெருசாக எடுத்துக்கல, இப்போ பார்த்தா அவனையே கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு பரிபூர்ண சம்மதம் தானா அப்படின்னோடனே இந்த பக்கம் சரி ரொம்ப சந்தோஷம், பிரியாவுக்கும் ஓகேன்ட்டா, இல்லை இவரும் சம்மதம் சொல்லிட்டாப்புல. அந்த சமயத்தில் மணமேடையில் வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கிற சமயத்தில் கரெக்டாக வந்து தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லி தாலி எடுத்து தாலி கட்டலான்ட்டு போகிறாங்க. அப்போ தான் கரெக்டாக நிறுத்துங்க அப்படின்னு தர்மலிங்கம் அவரோட ஒய்ஃபு அவங்க ஊருக்காரங்க எல்லாரோடையும் வந்துடுறாங்க. போச்சு வந்துட்டாங்கன்னா மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொன்னோன்னே, சந்தோஷ் எந்திரிடா முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே, என் பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க உங்கள் எப்படி வந்து மனசு வந்துச்சு, உனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கலன்னா வேறு யாராவது அழைச்சிட்டு வர வேண்டியதானே, அதை விட்டுட்டு என் பையனுக்கு இன்றைக்கி கல்யாணம் நடக்கிறப்ப வந்து நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னா, நாங்கள் ஏன் அழைச்சிட்டு வர போகிறோம் அப்படின்னோடனே, நீங்கள் அழைச்சிட்டு வரேன்னா அர்த்தம் இல்லை, அவனை தூக்கிட்டு வந்தது இந்த வீராவும் மாறன் இவங்க 2 பேரை தான் அப்படின்னோன்னா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறப்ப, இங்கே பாருங்கள் நான் என்ன போய் சொல்கிறேன்னா, அந்த ஃபோனில் வந்து சிசிடிவி வீடியோ எடுத்து காட்டுறாங்க. அதை காமிச்சோன்னா வந்து, அப்படியா அப்போ வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னா, ஒரு நிமிஷம் வீரா வந்து பேசுகிறாங்க, இங்கே பாருங்கள் அவசரப்படாதீங்க, நான் நடந்த விஷயத்த சொல்கிறேன், அவளுக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச வந்து இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா, அப்போ அவங்க 2 பேரை சேர்த்து வச்சுக்கிறது தானே நியாயம்னு வீரா வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட பேசுகிறான். அம்மா நீ கொஞ்சம் பேசாமல் இருமா, என் பையனுக்கு வந்து இப்போ நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோங்க, அவன் வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னோடனே, சந்தோஷ் வந்து சொல்கிறாப்புல, அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதப்பா இங்கே அப்படின்னு, எனக்கு வந்து பிரியாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த பக்கம் பிரியாவோட அண்ணன் ஒன்றும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு பிரியா, இப்போ தான் வந்து உங்ககிட்ட கேட்டப்போ வந்து இவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்த ஃப்ரெண்டுன்னு, இப்போ என்னடான்னா தர்மலிங்கம் பையனை வந்து சொல்கிற, மன்னிச்சிருங்கண்ணா நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம், ஒருத்தர் மனசுக்கு வந்து ரொம்ப வருஷமாக புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதை பிரிச்சிடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு கேட்டோன்னே, வீரா வந்து காதலை பற்றி ரொம்ப அருமையாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து மாறனை பார்த்து, அப்போ எல்லா வேலையும் சந்தோஷோட அப்பாவாக பேசுனது நீ தானா, நீ திருந்தவே மாட்டியா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து மேற்கொண்டு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறத வேலையாக இருக்குது, மாமா ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, முதல்ல வந்து அவங்கள வந்து இப்போ பேசுகிறேன், நான் அவங்கக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னா, தனியாக இதெல்லாம் பேச வேணாம்மா, எதுவாக இருந்தாலும் இங்கே சபையிலேயே பேசு அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பாருங்கள் காதலுங்கிறது வந்து மனசுக்கு ஒத்து போகிற விஷயம், அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக விரும்பி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாழணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நேற்று ராத்திரி வந்து இப்போ இந்த கல்யாணத்தை வந்து வேணான்னு சொன்னீங்களே, நேற்று ராத்திரி இந்த பொண்ணு உங்கள் பையனுக்காக வந்து ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னோடனே, என்னமான்னு எல்லாரும் வந்து சொன்னோன்னே, அப்படியாம்மா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே தர்மலிங்கமும் புரிஞ்சுக்கிறாப்புல. உடனே வந்து ராஜாவோட அப்பாவையும் 2 பேரும் வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு தானே, பரவாயில்ல மன்னிச்சிருடா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க. பரவாயில்ல நான் தான் வந்து அவசரப்பட்டுட்டேன், 2 பேரும் பசங்களும் வந்து சந்தோஷமாக இருக்கணும்ல, அதுதானே ரொம்ப முக்கியம், அதை விட்டுட்டு அவங்கள பிரித்து நம்ம கஷ்டப்படுத்த வேணாம், 2 ஊருமே நம்ம சேர்ந்துட்டா ஊரும் ஒன்றா சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரையே ஒன்றா சேர்த்து வச்சிடுறாங்க வீரா. உடனே உட்கார வச்சுட்டு தாலி கட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா தாலி கட்டி முடிச்சிடுறாங்க. ஆசீர்வாதம் வாங்கி சந்தோஷமாக எல்லாரையும் வழி அனுப்பலான்ட்டு கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் தான் வீரா வந்து மாடிக்கு போனதுக்கப்புறம் வந்து மாறன் வந்து போய் வந்து பேசுகிறாங்க, வீரா நான் காதலை பற்றி இவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சுருக்கேன், 2 குடும்பத்தையும் சேர்த்து வச்சது இல்லாமல் ஊரையும் சேர்த்து வச்சுட்ட பார்த்தியா, நீ ரொம்ப கிரேட்டாக, ஆனால் ஒன்றே ஒன்று தான் எனக்கு புரிய மாட்டேங்குது, நீ தான் வந்து என்னோடய காதலை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னோடனே, மாறா
யார் சொன்னா எனக்கு வந்து காதல் வந்து புரியாதுன்னு? நான் வந்து உன்னை வந்து ஃப்ரெண்டாக மட்டும்தான் மதித்தேன். ஆனால் நீ வந்து பண்ணுறதெல்லாம் பேர் வந்து காதலே கிடையாது. நீ வந்து வலுக்கட்டாயமாக என்னை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. உனக்குன்னு நான் என் மனசில் வந்து ஒரு நண்பன்னு ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருந்தேன். நீ வந்து என்னை புரிஞ்சிக்காமல் என்னை வந்து தாலி கட்டிக்கிட்டு சேர்ந்து வாழு அப்படின்னு சொன்னால் நான் எப்படி உன்னை மன்னிப்பேன்? இந்த காலத்தில் இல்லை, எந்த ஜென்மத்திலையுமே உன்னை வந்து மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு உன் மேலே வந்து வெறுப்பு கோபம் மட்டும்தான் இருக்குது. உனக்கு புரியவே மாட்டேங்குது. எதுவாக இருந்தாலும் எனக்கு நான் வந்து உன் மேலே வந்து காதல் இருந்தால் மட்டும்தான் வந்து புரிஞ்சுப்பேன் தவிர, நீயா வந்து ஒரு ஆசைப்பட்டுட்ட, அதை வந்து நீயே வந்து தாலி கட்டிக்கிட்ட, என்கிட்ட விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்காம எல்லாத்தையும் நீயா முடிவு பண்ணிவிட்டு இப்போ நான் சேர்ந்து வாழ மாட்டேங்கிறேன், நான் வந்து உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம்? இனிமேல் என்கிட்ட இதை பற்றி பேசாத, எனக்கு சுத்தமாக வந்து உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. மாறன் வந்து செம எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அதோட எபிசோடு முடியுது.